ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரை பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டா ரோஸ்ட் முன்னாடியே நான் அரிசி மாவை ஒரு கப் அரிசி மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஃப்ரை பேன்ல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய்யில நம்ம துருவி வச்ச தேங்காவையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வறுத்து வச்சிருந்தோம் பாருங்க, அந்த மாவை இதோட சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன்ல நான் ஒரு கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை எடுத்திருந்தேன். இந்த கப்ல தான் நான் எடுத்திருந்தேன். இதுலயே 1 கப் அரிசி மாவு சேர்த்திருந்தோம். 3/4 இருந்து 1 கப் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா கரைச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச அந்த அரிசி மாவுல வறுத்த எள்ளையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்தோம் பாருங்க நெய்ல, அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணிக்கணும். வெள்ளைப்பாகு ஊத்திட்டு நான் மாவு ரெடி பண்ணிட்டேன். கையில நெய் அல்லது ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம இப்படி பிடிச்சுக்கலாம். நமக்கு சூப்பரா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல நான் ஆயில் தடவி வச்சிருக்கேன். இன்னைக்கு இதுலதான் நான் வேக வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு 20 இருந்து ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள நமக்கு வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நமக்கு சூப்பரா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.